வணக்கம். மிஷ்கினோட தொடர்ச்சியாக ஒரு தோழியாக பயணம் செஞ்சிட்ருக்கிறேன். நான் அவருடைய 2 படங்களில் பாடல் எழுதுகிற வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் மனநிறைவும். லோன் வுல்ஃப் அப்படிங்கிறது தான் அவர் தன்னைத்தானே ஒரு முன்னெடுத்திருக்கிற ஒரு பிம்பமாக எல்லாரும் இங்கே சொன்னாங்க. ரோடன்னு ஒரு சிற்பி இருந்தார். அவர்கிட்ட உதவியாளராக இருந்த ரில்கே, ஜெர்மானிய கவிஞர், பிராகில் பிறந்தார். பொஹிமிய இனத்தை சேர்ந்தவர், ஆசிரிய குடிமகன். அவருக்கு இனம், மொழி எந்த விதமான ஒரு கட்டுக்களும் கிடையாது. அப்படி அவர் அறியப்பட்டதும் இல்லை. மிஷ்கினும் அப்படி தான். எந்த விதமான அடையாளத்துக்குள்ளும் அவரை நீங்கள் பொருத்தி பார்க்கவே முடியாது. அந்த மகாகவி ரில்கே பற்றி W.H. ஆர்டன் ஒரு தடவை சொன்னார், ரில்கே தனிமையின் சாண்டா கிளாஸ்ன்னு. மிஷ்கினை எல்லாரும் இந்த லோன் வுல்ஃபுங்கிறதுனால தனிமையின் சாண்டா கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் நான் அவரை பேரன்பின் சாண்டா கிளாஸாக தான் பார்ப்பேன். அடிக்கடி சொல்வார், நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக தான் பிறந்திருக்கணும் அப்படின்னு. மிஷ்கினை ஒரு ஆணாலையும் பொண்ணாலையும் அவ்வளோ அன்போடு அணைச்சி கொள்ள முடியும். அவ்வளோ ஒரு பாதுகாப்பு உணர்ச்சியும் ஒரு பேரன்பையும் தர்ற ஒரு கலைஞன்கிட்ட தொடர்ச்சியாக 2 படங்களில் பாடல் எழுதுகிறப்போ எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு மனசில் கூட தூக்கி சுமக்கிற நினைவுகள். நான் ஒரு கவிதையாக தான் எழுதி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுப்பேன். எனக்கு மெட்டுக்கு இன்னும் சரியாக பாட்டு எழுதுகிற பயிற்சி இல்லை. அதை ரொம்ப அழகாக நம்முடைய மியூசிக் டைரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒரு அழகாக பொருத்தி கொடுப்பார். இந்த பாடல் எழுதுகிறப்போ ரொம்ப உற்சாகமாகவும், ராம் சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க ஒரு பிடித்தத்தோடையும் வேலை செய்கிற இடமா தான் அவருடைய அலுவலகம் இருக்கும். நான் என்றால் நாமாகி ஈன்றாடுன்னு அதில் ஒரு வார்த்தை வரும். நானும் நாமும் சேர்ந்து ஒரு அடுத்த ஒரு குழந்தைய ஈன்று ஆடுதல்ங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு அந்த ஒரு வார்த்தை எல்லாம் கொடுத்துமே காலையிலேருந்து மாலை வரைக்கும் அந்த ஈன்றாடுங்கிற ஒரு வார்த்தை வரல. எல்லாமே கிளீஷேயாக இருந்தது. நான் என்றால் நாமாகி நின்றாடி மகிழ்ந்தாடு எல்லா ஆடையும் போட்டு பார்த்தோம், வரல. டக்குன்னு நானும் மிஷ்ஷும் சேர்ந்து ஒரே நேரத்தில் 2 பேரும் சேர்ந்து ஈன்றாடுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒருத்தர் ஆற தழுவிக்கிட்டோம். அவ்வளோ ஒரு மகிழ்வான நிறைவான சந்தர்ப்பங்களை அவர்கிட்ட நான் உணர்ந்திருக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பாளியோட படிக்கிறவரும் கூட. இன்னும் நான் மிக மதிக்கிற இன்னொரு அற்புதமான கலைஞன் ராமும் இந்த படத்தில் இணைஞ்சிருக்கிறாரு. பூர்ணாவுடைய நடிப்பும் நான் சில ரஷஸில் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். மிஷ்கினுடைய தம்பி ஆதித்யா தன்னுடைய டெபியூ வெஞ்சராக இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அவருடைய நிழல் படாமல் வருவார்னு இங்கே வாழ்த்துனாங்க. ஆலமரத்துக்கு அடியில் புல்லு தான் முளைக்காது, ஆனால் நிச்சயமாக விழுது இருக்கலாம். அந்த விழுதிற்கான அத்தனை உரமோடும் ஆதித்யா நிச்சயமாக தன்னை நிரூபிப்பார்னு நான் நம்புகிறேன். இந்த குழுவினரை சார்ந்த இந்த படக்குழுவினர் அத்தனை பேருக்கும் as a participant in the whole team என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிஷ்கினுடைய இன்னொரு பிடித்த அம்சம் என்னென்னா, அவருடைய படங்களில் தொடர்ச்சியாக ஒரே ஒரு பாடலை மட்டும்தான் இப்போது வைக்கிறார். பெரிதாக பாடல்கள் மேலே அவருக்கு அதிகப்படியான பாடல்களில் நம்பிக்கை இல்லை. அதை பற்றி யோசித்தப்போ எனக்கு ஒரு சின்ன விஷயம் மனசில் பட்டுச்சு. பாதலேயர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் ஒரே ஒரு கவிதை நூலை எழுதுவதற்கு தான் செலவழித்தார். ஆனால் அந்த கவிதை நூல் எழுதப்பட்ட பின்பு தான் பிரெஞ்சு உலகத்தில் மிக தரமான உயர்ந்த கவிதைகள் உருவாச்சு. ஒரே ஒரு உரைநடை நூல் தான் எழுதினார். அந்த உரைநடை இன்றளவும் அழகு கலையாக முன்வைத்து போற்றப்படுகின்றது. ஒரே ஒரு திறனாய்வு நூல் தான் எழுதினார். அந்த நூல் அவர் வாழ்ந்த காலத்தில் வெளிவந்த அத்தனை திறனாய்வு நூல்களிலும் விட உயர்ந்ததா, நுட்பமானதா, உண்மையானதா இன்று வரைக்கும் பேசப்படுது. ஒரே ஒரு மொழிபெயர்ப்பு தான் செஞ்சார். அது மூலத்தை விட சிறப்பானதாக இருந்தது. வழக்கமாக மிஷ் எப்போவுமே வைக்கிற மாதிரி ஒரே ஒரு பாடல், அதையும் எனக்கு கொடுத்துருக்கிறாரு தொடர்ச்சியாக. அதுக்காக எனக்கு ரொம்ப நன்றியும். அந்த ஒரே ஒன்றுங்கிறது உங்கள் மனசெல்லாம் கொள்ளையடிக்கணுங்கிற அன்பான வேண்டுதலோடையும் விடைபெறேன். என்னுடைய பேரன்பும் பிரியங்களும் என்றும் என்னுடைய தோழன் மிஷ்கினுக்கு.